வாங்க கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுட்டு, ராத்திரி ஊற வச்சு காலையில் நீங்கள் ஆட்டினீங்கன்னா, அந்த ஃபெர்மெண்டேஷன் டைம் அப்படின்றது கொஞ்சம் அதுக்கு கொடுக்கணும். நீங்கள் அதை ஒரு ஈவினிங் நீங்கள் அதை சுடுறதுக்கு அது ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் இதை நான் ஆட்டியிருக்கேன். அதனால இவ்வளோ நல்ல கெட்டியாக இருக்குது. இதை நீங்கள் தனித்தனியாலாம் ஆட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 பொருளையுமே நம்ம ஒரே இதாகவே கிரைண்டரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட் நல்லா திக்காக இருக்கணும். இதுக்கு நாங்கள் பாகு காய்ச்சறதுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் கருப்பட்டியில் தான் நாங்கள் செய்வோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் வெல்லத்தில் தான் செய்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கருப்பட்டியில் செய்கிறது தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை சும்மா 2, 3 தடவை இடிச்சிட்டு நீங்கள் அதுக்கு பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சறதுக்குன்றதுக்கு தனியாக பதம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதை ஒரு சின்ன பர்னரில் நீங்கள் அப்படியே காய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இப்படி அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா அதுவே மெல்ட் ஆயிரும். தண்ணி நிறையா ஊற்றாதீங்க. இதில் நான் ஒரு 1 1/2 கரண்டி தனியாக அந்த மாவை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதில் இனிப்பு கருப்பட்டி பணியாரமும் செய்ய போகிறேன், வெள்ளை பணியாரமும் செய்ய போகிறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகுன்றனால வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்றதை தனி ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம போட்ட கருப்பட்டி எல்லாமே மெல்ட் ஆகிட்டே வரும். இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் அந்த பாகை இந்த மாவில் சேர்த்துருங்க. பாகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். ஏன்னா ஸ்ட்ரெயினர் நீங்கள் டீ ஸ்ட்ரெயினர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பாகு ரொம்ப சூடாக இருக்கும். பிளாஸ்டிக்லாம் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயினரில் நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ணல. கொஞ்சமாக அந்த நம்ம கருப்பட்டியை எடுத்து அந்த கருப்பட்டியை தட்டி வச்சுக்கிட்டோம். கருப்பட்டியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தான். இப்போ நீங்கள் இதில் நான் காமிச்ச கருப்பட்டியோட அளவு ஒரு 1/4 கிலோ கருப்பட்டி இருக்கும். அந்த அளவே போதுமான அளவு இதுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த கருப்பட்டி பாகை நம்ம பணியார மாவில் சேர்த்துடுறோம். இதில் அந்த மாவை ஆட்டும் போத கொஞ்சமாக உப்பு போட்டு அதை ஆட்டணும். ஏன்னா இது இனிப்பு பணியாரம். இனிப்புக்கு நம்ம எடுத்திருக்க அளவு அரிசி அளவுக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா இந்த டிஷ் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட்டிக்கணும். வெள்ளை பணியாரத்துக்கு மட்டும் உப்பு தனியாக சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை பாகு காய்ச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் 3, 4 பீஸ் கொஞ்சம் கரையாமல் இருந்துச்சு. அதை நான் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதை கலக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். கரண்டியை பின்னாடி திருப்பி வச்சு இப்படி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆக மாவு நல்லா தண்ணி ஆயிரும். ஸோ நீங்கள் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துற வேணாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாவும் கருப்பட்டி பாகும் சேர்த்து நமக்கு பணியாரம் சுடுறதுக்கான சரியான பதம் வந்துடும். பாருங்கள், மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தனால அந்த பாத்திரத்தில் எல்லா இடத்துலையும் அந்த மாவு இருக்குது. எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கலக்கிறதுக்கு. அப்புறம் சரியாயிரும். பாருங்கள், மீதி இருந்ததையும் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். தண்ணி ஊற்றி அந்த 3, 4 பீசஸ் இருந்ததும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதையும் இதில் கலந்துக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது எப்போ பணியாரம் சுடுறோமோ அப்போ பாகு காய்ச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அதை 2 பேட்சாக ஊற்ற போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா முதவே ஒரு பாத்திரத்தில் தனியாக இந்த பாகு காய்ச்சினதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அந்த கண்டெய்னரை தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போனா நீங்கள் அடுத்த தடவை ஊற்றும் போதும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ ஊற்றிட்டு பாதி எடுத்து அதுக்கப்புறம் மீதியை உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. இப்போ இவ்வளோ மாவே அட்ட ஸ்ட்ரெச்சில் அவங்களால ஊற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக கண்டெய்னரில் மாற்றி அதை ஃப்ரிட்ஜில் இமிடியேட்டாக ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ பணியாரத்தை நான் அடுப்பில் ஏற்ற போகிறேன். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது நான்ஸ்டிக் பணியாரக்கல் தான் நான் காமிக்கிறேன்.
ஆக்சுவலாக இதுக்கு வந்து பழங்காலத்தில் வந்து பணியார சட்டினே சொல்லுவாங்க, தனியாக இருக்கும். அதை வந்து இப்போ நாளைக்கு நீங்கள் பணியாரம் சுட போகிறீங்க அப்படின்னா, நாள் இந்த அரிசியை ஊற வைக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதில் வந்து அந்த ஒரு ஒரு குழிக்கும் வந்து எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவாங்க. அப்போ தான் அடுத்த நாள் ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தவங்க வந்து வீட்டில் நான்ஸ்டிக் தான் வச்சுருப்பீங்கன்றனால நான் இதை நான்ஸ்டிக்லேயே தான் காமிக்கிறேன். இதுக்கு பெருசாக ப்ரிப்ரேஷன் டைம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது நான்ஸ்டிக்னால் வந்து நம்ம ஈஸியாக கழுவிட்டு அடுத்து இமீடியட்டாக இப்போ நான் பணியாரம் ஊற்றணும் அப்படின்னா அது ஒரு தடவை கழுவிட்டு அடுப்பில் ஏற்றினாலே அந்த கல் ரெடி ஆயிடுது. ஃபஸ்ட்டு 2-3 ஈடுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நான்ஸ்டிக்காகவே இருந்தாலும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நாங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். நிறைய பேர் வந்து நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றுவாங்க. ஸோ நல்லெண்ணெய் நெய்யெண்ணெய் ஊற்ற போகிறீங்க, ஊற்றிட்டு அதில் பணியாரம் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா, நல்லெண்ணெயும் நெய்யையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கலந்து வச்சுட்டு அதை ஊற்றுங்க. ஏன்னா ஃபுல் நெய் ஃபுல் நல்லெண்ணெய் அப்படிலாம் ஊற்றி இது பண்ணும் போது இப்போ வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி யாரும் வந்து அந்தளவுக்கு நடக்கிறதோ இல்லை வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கோ பண்ணுறதில்ல. அப்புறம் இது வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெயே ஊற்றி செய்கிறதே நல்லது. பட் இதில் கருப்பட்டி சேர்த்துருக்கோம், வேறு எந்த சோடா பூ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. நிறைய பேர் இதை வந்து இட்லி தோசை மாவுலே இப்போ எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. கேட்டால் நாங்கள் பணியாரம் சுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் ஹெட்டிங்லேயே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு போட்டேன். இதுக்கு நம்ம தனியாக வேறு எதுவுமே பண்ணலை. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, ஆனால் கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து இதில் சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து சாஃப்டாக வரும். அப்புறம் வெந்தயம், அப்புறம் இந்த அளவுக்கான உப்பு போடாமல் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அந்த மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ பணியாரம் வந்து எல்லாம் திருப்பி விட்டுட்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். கருப்பட்டின்றனால அவுட்டர் சைடு வந்து வேகமாக வெந்துடும், உள்ளே இருக்கிறது வேகணும். அதனால நம்ம நல்ல அகலமான பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுன்றதை விட நீங்கள் வந்து வீட்டில் மாவு அரைக்கும் போது இந்த பணியாரத்துக்கும் தனியாக அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் முதவே சொன்ன மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய வேலையாக தெரியாது. நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டி பணியாரமாக செய்யுங்க, வெல்லத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.